சமூக சீர்திருத்த கருத்துக்களை கலை வடிவத்திற்கு மாற்றி எப்படி திரைப்படமாக்குவது என்று வழிகாட்டிய திரைத்துறை மேதை வி சாந்தாராம். எம்ஜிஆர் அவரை தமது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றிய திரைப்படங்களை இயக்கினார். சமூக சீர்திருத்த கருத்துக்களை கூறும் படங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார். அது மட்டுமல்லாமல் தமது மானசீக குருவின் படம் ஒன்றையும் ரீமேக் செய்து நடித்துள்ளார் எம்ஜிஆர். அது என்ன, இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர் என பன்முக திறமைகளுடன் மௌன பட காலம் தொடங்கி 70 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைத்துறையில் கோலோச்சியவர் வி சாந்தாராம். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் ஒரு எளிய குடும்பத்தில் 1901ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி பிறந்தார் சாந்தாராம். இவரது தந்தை பெயர் மன்குந்திரே. வேலை தேடி மும்பை சென்ற இளைஞர் சாந்தாராம் அங்கு செயல்பட்டு வந்த பால கந்தர்வ நாடக கம்பெனியில் நடிகராக வேலைக்கு சேர்ந்தார். அந்த அனுபவத்தை கொண்டு 1920ஆம் ஆண்டில் பாபுராவ் மகாராஷ்டிரா பிலிம் கம்பெனியில் சேர்ந்து பல்வேறு மௌன படங்களில் நடித்தார். சினிமா தொடர்பான பல்வேறு தொழில்நுட்பங்களையும் அவர் அங்கு கற்றுக்கொண்டார். பின்னர் அந்த கம்பெனி 1925ஆம் ஆண்டில் தயாரித்த சௌகரி பாஸ் என்ற கலைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் சாந்தாராம். பின்னர் நண்பர்களுடன் சேர்ந்து 1929ஆம் ஆண்டில் கோலாப்பூரில் பிரபாத் பிலிம் கம்பெனி என்ற திரைப்பட நிறுவனத்தை தொடங்கினார் சாந்தாராம். மராத்தி, இந்தி மொழிகள் மட்டுமல்லாமல் தமிழிலும் பிரபாத் கம்பெனி திரைப்படங்களை தயாரித்தது. 1934ஆம் ஆண்டு தொடக்கத்தில் பிரபாத் பட கம்பெனி தயாரித்த தமிழ் படத்தின் பெயர் சீதா கல்யாணம் என்பதாகும். மௌன பட காலத்திலேயே 6 படங்களை இயக்கிய சாந்தாராம் 1934ஆம் ஆண்டில் அம்ரித் மந்தன் என்ற திரைப்படத்தை இயக்கி வெற்றி கண்டார். பின்னர் தான் கதாநாயகனாக நடித்த சௌகரி பாஸ் மௌன படத்தை பேசும் படமாக 1936இல் தயாரித்து வெளியிட்டார். தொடர்ந்து பல்வேறு சமூக சீர்திருத்த கருத்துக்கள் கொண்ட படங்களை தயாரித்தும் இயக்கியும் வெளியிட்டார் சாந்தாராம். தொடக்க காலத்தில் திரைப்படத்தில் ஆண்களே பெண் வேடமிட்டு நடிப்பார்கள். அதை மாற்றி முதலில் பெண்களையே நடிக்க வைத்தவர் சாந்தாராம். பின்னர் புனேவில் பிரபாத் பிலிம் ஸ்டுடியோவை மூடிவிட்டு 1941ஆம் ஆண்டு சாந்தாராம் மும்பையில் ராஜ்கமல் கலா மந்திர் என்ற ஸ்டுடியோவையும் சாந்தாராம் புரொடக்ஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கினார். 1949இல் அப்னா தேஷ் என்ற படத்தை இந்தியில் தயாரித்து இயக்கினார் சாந்தாராம். இந்த படத்தை நம் நாடு என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்து தமிழில் வெளியிட்டார். தொடர்ந்து புரட்சிகரமான கருத்துக்களையும் புதுமையான படங்களையும் தயாரித்தும் இயக்கியும் நடித்தும் வெளியிட்டார் சாந்தாராம். 1950ஆம் ஆண்டு பாடல், நாட்டியம் இவற்றை வலியுறுத்தி ஜனக் ஜனக் பாயல் பாஜே என்ற படத்தை வெளியிட்டார். இதுதான் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் வண்ணப்படமாகும். 1957ஆம் ஆண்டு சாந்தாராம் கதை எழுதி கதாநாயகனாக நடித்து இயக்கிய படம் தோ ஆங்கேன் பாராஹத் என்பதாகும். கொடூரமான 6 சிறை கைதிகளை திருத்தி மனிதர்களாக மாற்றுவதுதான் படத்தின் கதை. இந்த படம் வெனிஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் வெள்ளிக்கரடி விருது பெற்றது. இந்த படத்தை தான் எம்ஜிஆர் பல்லாண்டு வாழ்க என்ற பெயரில் ரீமேக் செய்து நடித்தார். ஒரு கட்டத்தில் வயது காரணமாக சுமார் 14 ஆண்டுகள் திரைத்துறையில் இருந்து ஒதுங்கி இருந்த சாந்தாராம் 1987ஆம் ஆண்டில் ஜான்ஜார் என்ற படத்தை எடுத்தார். அதுவே அவரது கடைசி படமாகும். சுமார் 70 ஆண்டுகள் இந்திய பட உலகின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த சாந்தாராம் தமது 89வது வயதில் 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி மும்பையில் காலமானார். திரைத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது 1985இல் தாதா சாஹேப் பால்கே விருது, 1992இல் பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்கிறார் சாந்தாராம். சாந்தாராமின் திரை ஆளுமை எம்ஜிஆரை பெரிதும் கவர்ந்தது. எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்தில் டெல்லியில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு அவரை கௌரவப்படுத்தினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழக அரசின் சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் குழந்தைகள் திரைப்பட விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் குழந்தைகள் பட சங்கத்தின் தலைவராக இருந்த சாந்தாராமும் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய எம்ஜிஆர், எனது மானசீக ஆசான் சாந்தாராம் அவர்களே என அழைத்து அவரை பெருமைப்படுத்தினார்.